சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்குங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சீனி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு 3 பங்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கரைச்ச கரைசலை இதில் விட்டுருவோம். நம்ம 1 கப்பு கடலை மாவுக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு உருளைக்கிழங்க இதுமாரி துருவி வேக வச்சு துருவி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதுமாரி கெட்டியானதும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா கட் பண்ணி விட்டுக்குங்க. 10 நிமிஷத்தில் ஆறிடும். நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க.